Hi friends, welcome to Gentaxer. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 2 ஒரிஜினல் வினாத்தாள் 2013 பொது தமிழ் क्वेश्चंस பார்க்கலாம். விளக்கமான விடை கொடுத்திருக்காங்க. ஆர்பறவை அணிதிகளும் மணி மருவலும் அரும்பறவை இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வரும் சொல் எது தவறானது? சீர்முரண் அமைந்துள்ளது. விளக்கம்: ஆர்பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை சீர்முனை 1, 2, 4 சீர்கள் ஒன்றி வருவதால் கீழ்கதுவாய் மோனையாகும். இயைபு என்பது இறுதி சீர் ஒன்று வருவதாகும். இறுதி சீரை 1 என எடுத்துக்கொண்டு மற்ற சீர்களை 2, 3 என கணக்கிட வேண்டும். ஆர்பறவை அணிதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இது சீர் இயைபு ஆகும். 1 மற்றும் 4 சீர் ஒன்றி வருவதால் சீர் இயைபு வகையில் உருவு இயைபு என்ற பிரிவாகும். ஆர்பறவை அணிதிகளும் மணிமருவல் அரும்பறவை இப்பாடலில் அமைந்துள்ளவாறு பின்வரும் தவறானது எது அப்படின்னா சீர்முரண் அமைந்துள்ளதுங்கிறது தவறு. தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்று சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் அப்படிங்கிறது சரியானது. திருவள்ளுவர் தோன்றிவிராவிட்டால் தமிழன் எனும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி எனும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் யார்? கி.ஆ.பேவி. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் எனும் சொல்லிற்கு பொருள் உறுதியான. தொண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. மேற்கண்ட பாடல் சீரா புராணம் விலாத்தத்து காண்டம் புலி வசனித்து படலத்தில் 8வது செய்யுளில் வந்துள்ளது. திண்டிரல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உறுதியான மற்றும் வலிமையான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். மீதி இருக்கிற மீரா அப்படிங்கிறவங்களுடைய இயற்பெயர் மீ ராஜேந்திரன். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். தேம்பாவணியில் 3 காண்டங்கள் உள்ளன. ஒவ்வொரு காண்டத்திற்கும் 12 பாடல்கள் என மொத்தம் 36 பாடல்கள் உள்ளன. முடியரசன் காவியப்பாவை. சத்திதானந்தன் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலா வள்ளி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அகரு. மீதி எல்லாமே மலரின் பருவத்தை குறிக்கக்கூடியது. அலர் வி முகை. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி. கவிமணி தேசிக விநாயகர் அவர்கள் எழுதிய மருமக்கள் வழி மான்மியம் நகைச்சுவை நூல் ஆகும். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியதே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். கவி காளமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். காளமேக புலவர் முதலில் திருவரங்க மடப்பள்ளியில் பணிபுரிந்தார். திருவானைக்காவில் உள்ள அகிலாண்டேஸ்வரியின் அருளால் தமிழ் மொழியில் சிறந்த புலமை பெற்றார். அதனால் அவர் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். கவி காளமேகம். உலக தமிழிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயர் என்ன அப்படின்னா தமிழ் சிட்டு. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை முதுமொழி காஞ்சி முதல் அதிகாரம் சிறந்த 10 அப்படிங்கிறது 3வது பாடல். பொருள்: நூல்களை மேலும் மேலும் கற்று பேரறிவுடையவன் ஆவதை விட தான் முன்பு கற்றவற்றை மறவாதிருத்தல் சிறந்ததாகும். இலக்கண குறிப்பு பொறுத்துக. வழிக்கரை அப்படிங்கிறது 6ஆம் வேற்றுமை தொகை. கரகமலம் அப்படிங்கிறது உருவகம். பொங்கு கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. உருவேனில் அப்படிங்கிறது உரிசொற்றொடர். நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நான்மணி மாலையை இயற்றவர் யார் அப்படின்னா குமரகுருபர். இவருடைய காலம் 16ஆம் நூற்றாண்டாகும். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்ற 4 வகை மணிகளால் ஆன மாலையை போன்று வெண்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா ஆகிய 4 வகை பாக்களால் திருவாரூர் தியாகராச பெருமானை புகழ்ந்து இயற்றுள்ளார். இவருடைய பிற நூல்கள் என்ன அப்படின்னா நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். வள்ளைக்கு உறங்கும் வளநாட வள்ளை என்பதன் பொருள் யாது? நெல் குத்தும்போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளை. திருவள்ளுவ மாலையில் 53வது பாடலை இருக்கு. இந்த பாடலை இயற்றியவர் கபிலர்.
மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது? திருவாசகம். திருவாசகத்தில் அமைந்துள்ள மேற்கண்ட பாடல்கள் கரு வளர்ச்சி பற்றி கூறுகிறது. இந்த பாடல் எதனை பற்றி உணர்த்துகிறது அப்படின்னா கரு வளர்ச்சி பற்றி கூறுகிறது. எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. தருமு சிவராமனின் கவிதைகள் விடிவு, எரிகள், கல்வீச்சு, மின்னல் இவருடைய கவிதைகள் எழுத்து என்ற இதழில் வெளிவந்துள்ளன. மனிதர்களின் மாறுபாட்டான மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? ந. பிச்சமூர்த்தி. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றுவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர்காழி ரா. அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை எனவும் போற்றப்படுகிறார். நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? குறுந்தொகை. இந்த பாடல் 8 தொகை 10 பாட்டு ஆகியவை சங்க நூல்களாகும். இவற்றின் 14 மேல்கணக்கு நூல்கள் என்றும் கூறுவர். கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் எது? வீணாதல். தெரிநிலை வினை எச்சத்தை எடுத்து எழுதுக. இதில் தெரிநிலை வினை எச்சம் அப்படிங்கிறது நடந்து வந்தான், அதுதான் தெரிநிலை வினை எச்சம். நடந்து வந்தான் அப்படிங்கிறது தெரிநிலை வினையெச்சம். வெளிப்படையாக காலம் காட்டுவது தெரிநிலை வினையெச்சமாகும். ஏனைய 3 குறிப்பு வினையெச்சங்கள் ஆகும். குறிப்பு வினையெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நோயின்றி வாழ்கிறான், மெல்ல நடந்தான், நன்கு பாடினான். இதுதான் குறிப்பு வினை எச்சம். கை அப்படிங்கிறது ஒழுக்கம், நோ அப்படிங்கிறது துன்பம், யா அப்படிங்கிறது ஒரு வகை மரம், வௌ அப்படிங்கிறது கைப்பற்றல். ஈச்சையிலடி சிந்தடி பெற்று வரும் பா வகை எது? நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈச்சையிலடியில் கடைசி அடுக்கு முதலடி 3 சீர்களால் வருவதாகும். 3 சீர்களால் ஆகிய அடிக்கு சிந்தடி என்று பெயராகும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பொருந்தா இணையை கண்டறிக. இதில் எது பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டால் சலவர் நல்லவர், இதுதான் பொருந்தாத இணை. சலவர் அப்படிங்கிறது வஞ்சகர். தினம் நாள் அப்படிங்கிறது சரி. நெருநல் நேற்று அப்படிங்கிறதும் சரி. மாறன் மன்மதன்கிறதும் சரி. சலவர் அப்படின்னா வஞ்சகர். சலவரை சாரா விடுதல் இனிதே அப்படிங்கிறது இனியவை 40 உடையது. இதனுடைய ஆசிரியர் பூதன் சேந்தனார். வேர்ச்சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதனுடைய வேர்ச்சொல் பற்று. பற்று அப்படிங்கிறது வேர்ச்சொல். பற்றுக அப்படிங்கிறது வேங்கோல் வினைமுற்று. பற்றற்றான் அப்படிங்கிறது எதிர்மறை வினைமுற்று. பற்றி அப்படிங்கிறது வினை ஏற்றம். மண்ணும் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். நெல்லும் உயிரின்றி நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மோசிகீரனாருடையது. புறநானூரில் 186வது பாடல். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். இவருடைய காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தரின் வரலாறே அதிகமான பாடல்களை பெற்றுள்ளது. எனவேதான் பெரிய புராணத்தை பிள்ளை பாதி பிராணம் பாதி என்று கூறுகிறார். பிள்ளை பாதி பிராணம் பாதி என்று கூறும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணை நல்லூர். இறைவன் திருவெண்ணை நல்லூரில் சுந்தரை தடுத்தாட்கொண்டார். அங்குதான் சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே என்று தனது முதல் பதிகத்தை பாடினார். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றி பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். இதுதான் பிறவினை வாக்கியம். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். BND அதாவது அகநானூற்று பாடல்களை மதுரை உப்பூரி குடிகிலார் மகனார் உருத்திர சண்மர் தொகுத்தார் அப்படிங்கிறது தன்வினை. ஐங்குறு நூலை புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுத்தாருங்கிறதும் தன்வினை. பின்வரும் இலக்கண குறிப்புரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகை, இதுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வினைத்தொகை அப்படிங்கிறது தான். செய்வினை அப்படிங்கிறது வினைத்தொகை, மீதி 3மே பண்பு தொகை. அப்போ நம்ம பொருந்தாத சொல் எது அப்படின்னா செய்வினை. மென்கண் அப்படிங்கிறது பண்பு தொகை. நன்களம்ங்கிறது பண்பு தொகை. அருவிளைவு அப்படிங்கிறதும் பண்பு தொகை. அருவிளை. நெறியினில் உயிர் செகுதிடுவ. இதில் உயிர் செகுந்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? 2ஆம் வேற்றுமை தொகை. 2 சொற்களுக்கிடையே வேற்றுமை உறுப்பு மறைந்து வர சொற்கள் தொடர்ந்து நிற்பதற்கு வேற்றுமை தொகை என்று பெயர். 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ மறைந்து வந்துள்ளது. உயிரை செகுத்து என்பது உயிர் செகுத்து என வந்துள்ளது. எனவே இது
இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து சரியானவற்றை தேர்க. இதில் எது சரி அப்படின்னு பார்க்கணும். 3 மற்றும் 4 சரி. செருவென்றது அப்படிங்கிறது வாகை திணை, இது சரி. எயில் காத்தல் அப்படிங்கிறது நொச்சி திணை, இதுவும் சரி. அடுத்து எதிர் மீட்டல் அப்படிங்கிறது வெற்றி திணை கொடுத்துருக்காங்க, தவறு. கவர்தல் அப்படின்னா தான் வெற்றி திணை. மீட்டல் அப்படிங்கிறது வஞ்சி திணைன்னு கொடுத்துருக்காங்க, மீட்டல் அப்படிங்கிறது கரந்தை திணை ஆகும். பிரித்தெழுதுக. நெடுநாவாய். ஆன்சர் நெடுமை பிளஸ் நாவாய். நெடுநாவாய் என்பது பண்பு பெயர் புணர்ச்சி ஆகும். நெடுமை பிளஸ் நாவாய் அப்படிங்கிறது நெடுநாவாய் என்ற ஆயிருக்கு. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெட்டு இயல்பாய் புணர்ந்து. செய் எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. செய்தவன். செய்தீர் இறந்த கால முன்னிலை ஒருமை வினைமுற்று. செய்வாய் எதிர்கால முன்னிலை ஒருமை வினைமுற்று. செய்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர், செய்தான் அப்படிங்கிறது இறந்த கால வினைமுற்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. ஆன்சர் ஏ. கல்லாருக்கும் கற்றாருக்கும் களிப்பருளும் களிப்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்தி பாட்டே. இதுதான் ஆன்சர். விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான சிந்தாமணி. 1934ஆம் ஆண்டு சிங்காரவேலரனால் வெளியிடப்பட்ட அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளுக்கும் விளக்கம் அளிக்கிறது. சிங்காரவேலன்கிற நூல் அபிதான சிந்தாமணி இலக்கிய செய்தியோட இருந்திருக்கு. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருளை முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது அப்படின்னா அபிதான சிந்தாமணி. யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா சிங்காரவேலனரால். என்று வெளியிடப்பட்டது அப்படின்னா 1934ஆம் ஆண்டு. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? ராஜாஜி. ராஜாஜியின் கூற்று என்ன அப்படின்னா, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றது. காந்தி தூவிய விதை எப்படி தோன்றியிருக்கு அப்படின்னா நாமக்கல் கவிஞராக தோன்றியது. ஆயுள் நாள் முழுதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்சென்று என்று கவிமணியின் பாடலை பாடியவர் டி.கே. சிதம்பரம். திரு வி. கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாதது எது? தொல்லை. தொல்லை அப்படிங்கிறது பண்பு பெயர். தொழிற்பெயர் இதில் எதெல்லாம் அப்படின்னா அழுகை, போக்கு, தொழுகை, இது எல்லாமே தொழிற்பெயர். செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது. இதுதான் செயற்பாட்டு வினை சொற்றொடர். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமெய்யும் காத்தல் அரிதே. இக்குறளில் அடி எதுகை எது அப்படின்னு கேட்டால் குணம் என்னும் கணமெய்யும். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடையாகும். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். ஆன்சர் ஏ. தனி வாக்கியம். எது அப்படின்னா பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தனி வாக்கியம். ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரே பயனிலையை கொண்டு முடிவது தனி வாக்கியம். பொருந்தாத இணையை தேர்க. இதில் பொருந்தாதது எது அப்படின்னா மை, மேம்பாடு அப்படிங்கிறது பொருந்தாத இணை. மை அப்படின்னா அஞ்சனம், எழுதுமை, அதுதான் பொருந்தக்கூடிய இணை. சொல். மா என்ற சொல்லுக்குரிய பொருள் அழகு. மீ என்ற சொல்லுக்குரிய பொருள் உயர்ச்சி. மூ என்ற சொல்லுக்குரிய பொருள் மூப்பு. மை என்ற சொல்லுக்குரிய பொருள் அஞ்சனம், எழுதுமை. மா என்ற பொருளுக்கு மேன்மை என்றும் பொருள். மூ அப்படின்னா 3 என்றும் பொருள். அடுத்து ஒரிஜினல் வினாவில் அழகு என்பது அழுகு என்று பிழையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து மிஸ்டேக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? வள்ளிக்கண்ணன். வெப்ப தடுகளத்து வேளங்கள் 1000ம் கொப்பத்தொரு களிச்சால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ராஜேந்திரன். விக்ரமச்சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் ஆகிய மன்னர்களின் சிறப்பினை குறித்து ஒட்டக்கூத்தர் பாடிய மூவர் உலா என்ற நூலில் மேற்கண்ட செய்தியில் வந்துள்ளது. இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா மூவர் உலா என்ற நூலில் யார் பாடியது அப்படின்னா ஒட்டக்கூத்தர் பாடிய நூலாக வந்திருக்கு. ஆண் யானைகள் 1000த்தையும் ஒரு களிற்றை கொண்டு கொப்பத்து போரில் வென்றவன் ராஜேந்திரன் என்பது ஆகும். இந்த பாடலுடைய பொருள் தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்து நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கொடுக்கல. இதில் என்ன இயல் அப்படின்னு பார்க்கலாம். இப்பாடல் 999வது குறளாகும். இது திருக்குறள் 999வது குறள். இதோடைய பாயிரம் என்ன அப்படின்னா 1 முதல் 40. இதனுடைய இல்லறவியல் 41லேருந்து 240 வரை இருக்குது. துறவரவியல் 241லேருந்து 370 வரை இருக்குது.
ஊழியல்ல 371 முதல் 380 வரை இருக்கு. சரியான விடை என்ன அப்படின்னா குடியியல். இங்கே குடியியல்ங்கிற ஆப்ஷன் கொடுக்கல. 951 முதல் 1080 வரை இருக்கிறத குடியியல் இருக்காங்க. இந்த பாடல் வரி 999. அதனால் இது குடியியலில் தான் வரும். வினாவிற்கு கொடுக்கப்பட்ட 4 கொள்கை விடைகளும் தவறு. இதனால் 19ஆம் அதிகாரத்தில் குடியியல் என்ற அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது. இதில் எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதிதோறு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்குரிய பொருள் என்ன அப்படின்னா மேகம். கீழ்கண்ட விடைகளில் எது சரியானது? மா விலங்கு அப்படிங்கிறது சரியானது. சே சோலை கிடையாது. சே அப்படின்னா காளை மாடு சிவப்பு. கா அப்படின்னா காத்தல் சோலை. சோ அப்படின்னா மதில் நகர். மா அப்படின்னா விலங்கு அழகு மேன்மை. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? நீலகேசி. சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி. கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா கொய்யாக்கனி. இதனை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார், கண்ணதாசன் கிடையாது. ஆயிரந்தீவு அங்கேற்கண்ணி கண்ணதாசனுடையது. ராஜதண்டனை கண்ணதாசனுக்குரியது. மாங்கனி கண்ணதாசனுக்குரியது. கொய்யாக்கனி அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனாருடையது. ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? தேன்மலை. மீதி எல்லாமே நிலவுப்பு அப்படிங்கிறது சிற்பியினுடையது. சூரியகாந்தி அப்படிங்கிறது நான் காமராசனுடையது. தேன்மலை அப்படிங்கிறது சுரதாவுடையது. பூங்கொடி அப்படிங்கிறது முடியரசனுடையது. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். நம்மாழ்வார் தம்மை நாயகியாக எண்ணி பாடும் அகப்பாடற் போக்கில் அமைந்த பாசுரங்களில் இவர் தம் ஏக்கமும் தவிப்பும் இறை அன்பும் நன்கு வெளிப்படுகின்றன. உமர் கய்யாம் ரூபாய்த் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? 4 அடி செய்யுள். இதுதான் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ரூபாய்த் அப்படிங்கிறது. கீழ்காண்பவர்களில் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அடியார்க்கு நல்லார். அடியார்க்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு தான் உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. கிபி 14ஆம் நூற்றாண்டு எனும் பலவிதமான கருத்துக்கள்னால் உறுதியான முடிவுக்கு வர இயலவில்லை. இது இந்த பாடல். திருக்குறளுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர் யார் அப்படின்னா பதின்மர் பற்றி பழம்பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. அடுத்து ஆட்சிக்கும் அஞ்சாமை யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? முடியரசன். முடியரசன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் துரைராசு. முடியரசனுடைய புனைப்பெயர் துரைராசு. இவர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞருள் மூத்தவர். யார் கவிஞன் என்ற தலைப்பில் எழுதிய கவிதையிலிருந்து இந்த வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் என்ன அப்படின்னா கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். கோவலன் பொட்டல் அப்படின்னா கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். மதுரையில் கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என வழங்கப்படுகிறது. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? வ.ரா. பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பெருஞ்சித்தனார் தமிழ்ச்சோலை அப்படிங்கிறது பொருந்தாத இணை. தமிழ்ச்சோலை கிடையாது. பெருஞ்சித்தனார் எழுதிய நூல் கனிச்சாறு, ஐயை, கொய்யாகனி, பாவிய குத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். வீரமாமுனிவருடையது பரமார்ந்த குறுகதை சரி. தேவநாய பாவனார் தமிழர் திருமணம் சரி. திருவிக்க சைவத்திரவு இதுவும் சரி. செரு சேரு. செரு அப்படிங்கிறது சண்டை. இந்த செரு அப்படிங்கிறது வயல். அழுது அடியடைந்த அன்பர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது? மாணிக்க வாசகர். என்றும் உள்ள தென் தமிழ் எனும் தொடரை இயம்பியவர் யார்? கம்பர். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400ல் 4வது பாடலில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அறையனார். ஆற்றுனார் வேண்டுவது இல் என்று பழமொழி ஆகும். எவ்வகை வாக்கியம்? மாணவன் பானம் படித்திலன். எதிர்மறை தொடர். தக்கார் தகவு இலர் என்பது அவர், அவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனுடைய இணை மோனை. விடைக்கேற்ற வினா. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. தமிழருக்கு பெருமை தராதது எது? இதுதான் ஆன்சர். விடைக்கேற்ற வினா இதுதான். அடுத்து விடைக்கேற்ற வினா. இரட்டை கிளவி இரட்டிர பிரிந்திசையா? இரட்டிர பிரிந்திசையாதது எது? அது கொஸ்டின் கேட்ட வினா. இரட்டை கிளவி. எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார். பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? திருப்பாவை.
பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்ட திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். இவர் ஆழ்வார்களில் ஒருவர். இவர் எழுதிய மற்றொரு நூல் நாச்சியார் திருமொழி ஆகும். இவரது காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு ஆகும். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். அழகிய சொக்கநாதர் கிபி 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவரது பாடல்கள் பல 25க்கும் மேற்பட்டவை தனிப்பாடல் திரட்டில் தொகுக்கப்பட்டன. இவர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், காந்தியம்மை அந்தாதி போன்ற நூல்களை எழுதியுள்ளார். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார்க்கினியர். நச்சினார்க்கினியர் உச்சிமேற் புலவர்க்குள் நச்சினார்க்கினியர் என்று பெரும் பாராட்டை பெற்றவர். இவரது காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியாகும். இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர். தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, கலித்தொகை, குறுந்தொகையில் 20 பாடல்கள், சீவக சிந்தாமணி ஆகியவற்றிற்கு இவை உரை எழுதியுள்ளார். அடுத்து கனிமுன் நேர் வருவது, கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. களித்தலை அப்படிங்கிறது காய்முன் நிறை வருவது. வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனிமுன் நிறை மற்றும் கனிமுன் நேர் வருவது. கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை. இயற்சீர் வென்றலை அப்படிங்கிறது மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது. வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர் வருவது. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்து வெறுத்து, இதுதான் எதிர்ச்சொல். மூதூர் எத்துணைக்குரிய ஊர்? மருதம். மருதம் திணைக்குரிய ஊர்கள் பேரூர் மற்றும் மூதூர். பின்வருவனற்றுள் ஈறுபோதல் இளமிகள் என்னும் விதிகளின்படி மட்டும் புணராதது எது? செங்கடல். நெடுங்கடல் நெடுமை பிளஸ் கடல். ஈறுபோதல் விதிப்படி மைவுகுதி கேட்டு நெடு பிளஸ் கடல் என்றானது. நெடு பிளஸ் கடல் காவிற்கு இனமான இங் தோன்றி நெடுங்கடல் என்றானது. செங்கடலை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா செம்மை பிளஸ் கடல். ஈர்போதல் விதிப்படி செம் பிளஸ் கடல் ஆயிருக்கு. நிலைமூலி ஈச்சில் மகரம் கெட்டு சே பிளஸ் கடல் என்றானது. இனமிகள் விதிப்படி செங்கடல் என்றானது. அடுத்து கருங்கடலை கருமை பிளஸ் கடல் பிரிச்சிருக்காங்க. ஈர்போதல் கரு பிளஸ் கடல், இனமிகள் கருங்கடல். கருங்குயில் கருமை பிளஸ் குயில் பிரிச்சிருக்காங்க. ஈர்போதல் கரு பிளஸ் குயில், இனமிகளை கருங்குயில். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர் அப்படிங்கிறது திட்பம். மீதி 3மே தொழிற்பெயர். ஆட்டம், கோடல், பெறுதல், இது 3ம் தொழிற்பெயர்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. வெய்யோன் அப்படிங்கிறது திங்கள், இதுதான் பொருந்தாத இணை. வெய்யோன் அப்படின்னா ஞாயிறு. சுவடி அப்படிங்கிறது நூல், செட்டுங்கிறது சிக்கனம், சிந்தை அப்படிங்கிறது உள்ளம். இது எல்லாமே சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். உடம்பிடை தோன்றியொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உரசுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் கம்பர். இத்தொடரை கூறியவர் கம்பர். அடுத்து பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று. தெய்வத்தையோ மக்களுள் மாண்புற்றவரையோ குழந்தையாக பாவித்த அவர்தாம் அருமை பெருமைகளை செய்யில் அமைத்து புகழ்ந்து பாடுவதுதான் பிள்ளைத்தமிழ். கிபி 12ஆம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தர் எழுதிய குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலே பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் எழுதப்பட்ட முதற் நூலாகும். திருமங்கையாழ்வார் சொல்லனில் அமைத்திய பாடிய நூல் எது? திருவெழு கூற்றிருக்கை. 96 வகை சிற்றிலக்கியம் ஒன்றாகும். சொல்லனில் பாடப்படும் நூல் திருவெழு கூற்றிருக்கை. திருவெழு கூற்றிருக்கை எனும் பெயரில் திருஞான சம்பந்தர், திருமங்கையாழ்வார், நக்கீர தேவநாயனார், அருணகிரிநாதர் ஆகியோர் பாடல்களை இயற்றியுள்ளனர். விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம். இது யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவர் இயற்றிய நூல்கள் தேம்பாவணி, இயேசுவின் தந்தையான சூசையப்பரின் வாழ்க்கை வரலாறு, சதுரகராதி அப்படிங்கிறது தமிழ் மொழியில் தோன்றிய முதல் அகராதி நூல். தொன்னூல் விளக்கம் எது அப்படின்னா இலக்கண நூல். பரமார்ந்த குறுகதை அப்படின்னா நகைச்சுவை கதை. மேலும் ஞானபதேசம், திருக்காவலூர் கலம்பகம், தமிழ், லத்தீன், பிரெஞ்சு, போர்த்துகீசிய அகராதிகளை எழுதியுள்ளார். ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம் அப்படிங்கிறது தான் ஏற்பாடு என்பது பொருள். இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஏற்பாடு கிடையாது, ஏற்பாடு என்பதுதான் சரியான விளக்கம். ஏற்பாடு என்பது நெய்தல் திணைக்குரிய சிறுபொழுது. ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. ஏற்பாடு அப்படின்னா எல் பிளஸ் பாடு. எல் அப்படின்னா சூரியன், பாடு அப்படின்னா மறையும் நேரம். க என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய தவறான பொருள் காத்தல். க அப்படின்னா அரசன், காற்று, மயில். கா அப்படிங்கிறதுக்கு தான் காத்தல், சோலை. சலவரை சாரா விடுதல் இனிதே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட்ஃபுல் பர்சன். சலவரின் பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகர். வஞ்சகருக்கு ஆன்சர் டிசைட்ஃபுல் பர்சன் அப்படிங்கிறது
அண்ட் தவறாக கொடுத்துருக்காங்களாம். டிசிட்ஃபுல் பர்சன்கிறது தான் கரெக்டான ஆன்சர். துயரமுடையவன் அப்படிங்கிறது சாரஃபுல் பர்சன். வன்முறையாளன் அப்படிங்கிறது வைலண்ட் பர்சன். இறக்குமதியாளர் அப்படிங்கிறது இம்போர்ட்டர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சீராட்டு, தாளாட்டு, நீராட்டு, பாராட்டு. அடுத்து செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை காண்க. நாற்காலி தச்சரால் செய்யப்பட்டதுங்கிறது செய்யப்பாட்டு வினை. மீதி 3மே செய்வினை. எதெல்லாம் அப்படின்னா தச்சன் நாற்காலியை செய்தான், நாற்காலியை செய்தவன் தச்சன், நாற்காலியை தச்சன் செய்தான். அடுத்து கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா துன்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வைக்கல், வைகளும், வைகரை, வைகுதல். இதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அடுத்து கொஸ்டின் 100. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. சரியான விளக்கமும். நான்